ஹீட் இல்ல, ரொம்ப கூலா இருக்கு. பெரிய போட்டோகிராஃபர் மாதிரி பிங்க் ஷெரீஸ் இது வந்து இங்க சரியான விலை. இந்த பூத்துட்டாரு பாருங்க, டூலிப்ஸ். இது வந்து அமேசான்லாம் எடுத்து நான். ஹலோ, ஹாய், வணக்கம் எல்லாருக்கும். நாங்கள் வந்து இன்றைக்கி மார்னிங் தான் ஹாலண்ட் எல்லாம் போயிட்டு வந்த நாங்கள். ஸோ நைட் வந்து ட்ரை பண்ணிட்டு வந்து வருவார். அப்போ எல்லாருக்குமே ரொம்ப டயர்ட். பிள்ளைகளும் வந்து காருக்குள்ள வடிவாக தூங்கல, அது தானே, அதனால் ரொம்ப கிளப்பாக இருந்தது. அப்போ வந்து எல்லோரும் நித்திர கொண்டு எழும்பி குளித்து ஃப்ரெஷ் ஆகி எல்லாம் சாப்பிட்டுட்டு பிள்ளைகளுக்கான அளவுலாம் முடித்து அதை திருப்பி நித்திர கொள்ள விட்டுட்டு வந்து பார்த்தா வெதர் வந்து இன்றைக்கி ரொம்ப சூப்பராக இருக்குது. பரிசில் வெயில் அடிக்குது, ஆனால் வந்து ஹீட் இல்லை, ரொம்ப கூலாக இருக்குது, வெயில் அடிக்குது. அதனால் பின்னேரம் வந்து வெளியால் வருவமென்று வந்து பார்த்தா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து காரோட எதுமோ திட்டு தண்டை பாட்டில் வேலை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. கார் வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப குப்பையாக்கிட்டோம் அவர்கிட்ட காரை. ஸோ போய் பார்ப்போம் அவர் வந்து என்ன பேசுகிறார், என்ன எங்களை திட்டுறார், க்ளீன் பண்ணிட்டாரா என்ன மாதிரின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். வாங்கோ, வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கோ, என்னோட ஹஸ்பண்ட் வந்து காருக்குள்ள புரண்டு என்னமோ எல்லாம் வேலை பண்ணிட்டு இருக்கிறாரு. என்ன செய்கிறாருன்னு சொல்லி என்ன கேட்போம், என்ன திட்டுறாருன்னு பார்ப்போம். நீவே என்ன செய்றீங்க? வீடியோ எடுக்கிறீங்க? உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க? கார மாதிரியா வச்சிருக்கிறீர்கள்? அப்போ என்ன மாதிரி வச்சுக்கிறோம்? இந்த காரை பாருங்க. நாங்க 2 பேரும் எங்களோட குட்டிஸ் 2 பேரும் 4 பேரும் சேர்ந்து போட்ட மாதிரி இந்த கார் இந்த நிலைமை இருக்குது. க்ளீன் பண்ணிட்டீங்களா? இந்த கார் நிலைமை பாருங்க. இந்த காருக்கு கிடக்கிற கேவலங்களை பாருங்க. ஒரு பூபல்ட பேக்கை கொண்டு வந்து இதில் கொண்டு வச்சு அது என்னன்னா நான் உங்களுக்கு சொன்னேன் தானே, தூரிகா வந்து ஒரே சத்தி இதை எடுத்தது போன மாதிரி இருக்குது. அப்படியே காருக்கு ஒரு ஊர் போன. ஆக்சுவலி இந்த ஜாக்கெட் வந்து இவர்கிட்ட ஜாக்கெட் இவர் தான் கொண்டு போய் வைக்காம வச்சிருக்கிறாரு. லக்கேஜ் ஒன்றும் ரக்கல. என்னென்னு சொல்லி சொன்னா நாங்கள் வந்து நைட் தானே வந்து நாங்கள் பின்னுக்கு வேற காட்ட போறீங்களா? வேண்டாமே, பின்னால பாருங்க எப்படி இருக்குது. லக்கேஜ்கள் ஃபுல்லா பாருங்க அப்படியே இருக்குது. நீங்க அதோட வாங்க இங்க இந்த பாலை மேடம் இருந்து நசிச்சுட்டு புது பால் ஓப்பன் ஆயிட்டு. இனி என்ன செய்யறது? நேற்று ஓப்பன் ஆகி ஃபுல்லா வெளியில இருந்துட்டு இனி இதை நாங்கள் குப்பையெல்லாம் போடுவோம். பால் விற்கிற விலைக்கு செய்யற அட்டகாசங்களை பாருங்க. மேடம் செய்யற அட்டகாசங்கள். இந்த எத்தனை தண்ணி போகுது. பெரிய போட்டோகிராஃபர் மாதிரி கேமரா எல்லாம் கொண்டு ஒன்றுமே யூஸ் பண்ணல, டைம் கிடைக்கல, எல்லாமே போன்லயே இதண்டியாச்சு. கேமராலாம் நான் அடம் பிடிச்சி வேற வாங்கி வந்து கட்டிலுக்கு மேல வச்சுட்டு அது அப்படியே கொண்டு வந்தது. அதுக்கு இங்கேயே இருந்திருக்கலாமே. டைம் கிடைக்கல, டைம் கிடைச்சுன்னா நான் யூஸ் பண்ணுவேன் தான் நினைச்சேன். வீடியோ ஃபோட்டோலாம் குவாலிட்டியாக வருமென்னு. ஆனால் ஒரு டைமும் கிடைக்கல. இந்த கொட்டேஜில் இருந்து தான் இந்த எச்சங்கள் எல்லாம் போட்டுட்டுது. இப்போ ரொம்ப பெரிய வேலை இருக்குது கார் எல்லாம் விளன்றதுக்கு. சரி, அப்போ நீங்கள் க்ளீன் பண்ணுங்க, நான் இவங்களுக்கு வேறு ஒன்று காட்டிட்டு வரேன். ஓகே, நீங்கள் போனால் மட்டும் காணும். ஓகே ஓகே, உங்களுக்கு என்ன காட்டுறதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, நான் வந்து முதல்ல எங்கிட்ட ஃபர்ஸ்ட் வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். எங்கிட்ட விட்ட 2 ஷெரி இருக்குது, அது வந்து பூத்திருந்தது, தூரிக்கா அந்த கதை உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த ஷெரி வந்து திருப்பி பூத்துட்டு தான் இன்னும் கொட்ட தொடங்கலை. இன்னும் 2 டேஸில் அதை வந்து கொட்டை ஸ்டார்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பின் கேமராவில் வந்து எங்களோட ஷெரீஸ் இந்த வடிவை காட்டுறேன், வாங்கோ. இங்கே பாருங்க, இதுதான் வந்து இந்த ஒயிட் கலர் பூ. எங்கிட்ட விட்டு வாசலில் நிற்கிறார் இவர். இந்த ஒயிட் கலர் மரம் வேறு இன்னும் கொட்ட தொடங்கலை. இன்னும் 2 டேஸில் கொட்ட தொடங்குவாங்க. ஒரு 1 வீக் அப்படி கொட்டுவாங்க. ஆனால் பெரிய வேலை இருக்குது இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கிறது. இங்கே பாருங்கள், இது வந்து எங்களோட பிங்க் ஷெரீஸ். இவ்வளோ வடிவாக இருக்கிறாங்க. இவங்க கொத்தாக பூப்பாங்க. ஆனால் வந்து இவர் வந்து காய்க்க மாட்டார். இவர் வந்து ஜஸ்ட் பூக்கிறது மட்டும்தான். இந்த ஒயிட் கலர் இவர் வந்து கொஞ்சம் சின்ன மரம். இவர் வந்து நிறைய செரீஸ் காய்ப்பார். ஆனால் இங்கே சாப்பிட்றதுக்கு தான் நாட்கள் இல்லை, வீணா நிலத்துலலாம் கொட்டுப்படும். நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கூப்பிட்டு கொடுக்குறது. பக்கத்தில் ஒரு மரம் இருக்கிறாரு, ஒரு ஜெலோ கலர் வடிவான மரம். பட் என்னன்னு எனக்கு தெரியாது என்ன மரம் வந்து. இது வந்து ஒரு நட்ஸ்,
அதாவது நோசத்துன்னு சொல்லுவாங்க. சாக்லேட்டுக்குள்ளேலாம் வரும். இந்த கேக்குக்குள்ளேலாம் போட்டு செய்யலாம். இவருமே காய்க்க தொடங்கிட்டாரு. இது வந்து இங்கே சரியான விலை இந்த நோசத். இவரும் நல்ல பெரிய மரமாக வளர்ந்து போயிருக்கிறாரு. வந்து சரி இப்போ கிட்ட காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே வந்து ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்ததுனாடி எல்லாம் ஒரே பூக்க தொடங்கிட்டு இனி வந்து எல்லாம் கொட்டுண்டுடும். இது வந்து பேஷ் மரம், இதுவும் வந்து பூக்குது. இதுவும் இனி வந்து நிறைய காய் காய்க்கும். குட்டி மரம் தான், ஆனால் வந்து இதில் நிறைய காய்ப்பாரு. இது வந்து எங்கிட்ட செவ்வரத்தை, பர்பிள் கலர் செவ்வரத்தை இப்போ தான் வந்து இலை வருது. இது வந்து பூத்தா பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், நாங்கள் டுலிப்ஸ் பார்க்க போனோம். எங்கிட்ட விட்டையுமே நாங்கள் டுலிப்ஸ் வச்சுருக்கிறோம். அவரும் வந்து பூக்க வெளிக்கிட்டாரு, பூத்துட்டாரு. இங்கே பாருங்கள் டுலிப்ஸ். இதுகளுக்கு எல்லாம் பூச்செடிகள், அப்புறம் வந்து ரோசஸ் எல்லாம் இருக்குது. நாங்கள் இன்னுமே பூக்கு இல்லை. பூத்ததுக்கப்புறம் நான் ஒருக்கா உங்களுக்கு இதில் ஃபுல்லாக காட்டுறேன். எங்காலையுமே வந்து ஃபுல்லாக ரோசஸ் தான் வச்சுருக்குது. இப்போ ஒரு 3 months முதல் தான் எல்லாம் நாங்கள் வெட்டி விட்ட நாங்கள் எல்லோரும் வந்து தளிர்க்கினம், இனித்தான் பூப்பினம். இங்கே வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. ஜெலோ, ரெட், பிங்க், ஆரஞ்ச், ஒயிட், அப்புறம் ஒயிட்டும் பிங்கும் சேர்ந்த மாதிரி இதெல்லாம் நிறைய வகையான ரோசஸ் இருக்குது. உங்களுக்கு பூத்த பிறகு ஒரு வீடியோ போடுறேன். சரிங்க, என்ன முடியாது துடைச்சாச்சு. இப்போ ஹாஸ்பிட்டல் பிடிக்கிறேன். ஹாஸ்பிட்டல் பிடிச்சிட்டு பேருந்து உள்ளுக்க துடைச்சி போட்டு வெளியில் தண்ணிக்கு எல்லாம் சோப்பு போட்டு கழுவி போட்டு திருப்பி தண்ணி அடிக்கணும். தண்ணிக்கு தான் நான் அந்த கிறிஸ்டல் வாங்கி வச்சுருக்கேன். அதை நான் அடிக்க உங்களுக்கு காட்டுறேன். இது இப்போ நான் ஹாஸ்பிட்டல் பிடிக்க போகிறேன். ஓகே, இது என்ன ஹெல்ப் பண்ணுறதா? இன்னும் நீங்கள் பேசாமல் இருக்கிறது பெரிய சீரியஸாக கேட்குறேன். ஹெல்ப் பண்ணா? நான் சீரியஸாக தான் சொல்கிறேன். நீங்கள் போங்க, போய் பிள்ளைகள் அலுவலகில் பாருங்க, நான் பார்க்குறேன். ஓகே, நீங்கள் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த கார் கழுவுறதுக்கு நான் வாங்கின பிரிஸ்டல். இது வந்து அமேசான்லாம் எடுத்து நான். இது இப்படி பேட்டரி கொண்டு வரும். இந்த பேட்டரியை வந்து சார்ஜ் போட்டுட்டு இதுக்குள்ளே அடிச்சுட்டு, இது வந்து ஒரு வாளிக்க தண்ணி எடுத்துட்டோம்னா அந்த தண்ணிக்க கொண்டு வந்து வாளி கொண்டு வந்து இதை மூக்கி போட்டு இது வந்து நாங்கள் எந்த இடம் வேண்டாலும் தூக்கி கொண்டு போய் கழுவலாம். இப்போ நாங்கள் வீடு கழுவ போகிறோமா, நிலம் கழுவ போகிறோமா, எல்லா இடமும் கழுவலாம், காரும் கழுவலாம். இதில் வந்து செட்டிங் இருக்குது. இது நாங்கள் 0% வேகம் அடிக்கிறது, சுழட்டி அடிக்கிறது, இது 40 வகையில் அடிக்கிறது, 25 வகையில் அடிக்கிறது, இது 15 வகையில் அடிக்கிறது. இப்போ வந்து நான் இதை வந்து ஒரு நீட்டுக்கு அடிக்க போகிறேன். இப்படி அடிக்க வேண்டாம், இந்த இடவழிகளுக்கு இப்படி அடித்து கழுவிட வேண்டாம். இப்போ எல்லாம் முடிச்சாச்சு, எல்லாம் கழுவியாச்சு.
இனி இதை ஒருக்கா இந்த தண்ணியை ஒருக்கா துடைச்சி விட்டோம்னா எல்லாமே முடிஞ்சுது. ஒரு மாதிரி பக்கோன்ஸால் வந்து இந்த காராக்கிட்டேன். பார்ப்போம் இனிமேலாவது உங்களை ஏற்க நான் காரை எவ்வளோ பத்திரமா பாவிக்கணும் என்றதை சொல்லிக் கொடுப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிலிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.